இது ஒரு புடவை தாங்க. இப்போ நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே நான் ஒரு புடவை செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃப் சொல்லுவாங்க, "ஐயோ! எனக்கு இது பிடிக்கல. இது யாராவது கட்டுவாங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஐயோ! எனக்கெல்லாம் இந்த புடவை வேண்டாம் அப்படின்னு அடிச்சு என்ன சொல்ல அடிச்சு சொல்கிறதில்ல. எப்படி சொல்கிறது? எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமா சொல்லிருவாங்க. ஐயோ! எனக்கு இந்த புடவை வேண்டாம். நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். இது அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, "நான் உனக்கு புடவை எடுத்து தரேன். உனக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல. நீ கட்டிட்டு போ. யாரோ ஒருத்தர் பார்த்து இந்த புடவை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் நான் புடவை செலெக்ஷன் பண்ணுறதையும் விட்டுர்றேன்" அப்படின்னு. அப்படி 20 வருஷம் சொல்லிட்டு இருக்கேனுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் தான் புடவைய செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எடுத்து கொடுக்குற புடவை என் ஒய்ஃபுக்கு தான் பிடிக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கலாம் ரொம்ப கேட்பாங்க. "நீ மட்டும் எப்படி இவ்வளோ அழகா புடவை கட்டிட்டு வர? உனக்கு யார் நீ செலெக்ஷன் பண்ணுவியா? உனக்கு யார் இப்படி எடுத்து தராங்க?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, "எங்கள் வீட்டில் எங்கள் மாமா தான் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க" அப்படின்னு. ஏன்னா நான் செலெக்ஷன் பண்ணால் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படியான ஒரு புடவை தான் இது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன் புதுசாக இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நான் அதிகமாக இப்போ ரீசெண்டாக எடுக்கிறதில்ல. முதல்ல வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். இப்போ ரீசெண்டாக எதுவும் எடுக்கல. இது கொஞ்சம் கருப்பு கலந்த மாதிரி இருந்தது. அதுதான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன். இப்போ இது வந்து நான் வந்து முதல்லயே சொல்லிட்டேன். இது வந்து ஒருவேளை நீ கட்டின அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்ட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி இந்த புடவை வந்து செலெக்ஷன் பண்ணி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்பவுமே ஒரு புடவை வந்து நம்ம கட்டுறப்போ புடவை கட்டுறாங்க இல்லைங்களா? நம்ம கட்டுறோம்னா நான் கட்டுறதில்ல. புடவை கட்டுறாங்க இல்லைங்களா? அப்போ கட்டுறப்போ புடவை ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது. அந்த புடவை கட்டுறவங்க ரொம்ப அழகாக இருக்கணும் அந்த புடவையினால. அந்த மாதிரி தான் புடவை வந்து செலெக்ஷன் பண்ணணும். நம்ம ஒரு புடவை நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது கட்டி பார்த்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாரி ஆயிரும். வேறு மாரி போயிரும். அதனால் யாருக்கு எந்த புடவை, எந்த டிசைன், எந்த கலர் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயம் மாறும். அதனால் நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க. நான் ஒரு புடவை செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதனால் ஒரு இமேஜின் பண்ணிக்குவேன். என் ஒய்ஃப்க்கு வந்து இந்த புடவை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு, நானே வந்து என்னுடைய மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி, அந்த புடவைய வந்து அவங்க கட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி இமேஜின் பண்ணி தான் அந்த புடவைய ஆர்டர் பண்ணுவேன். அப்படி தான் இதையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளா இந்த மாரி எடுக்கல. தங்க அந்த 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 செல் எடுத்து குடு. 567 567 567 இந்த புடவை. பாருங்க இதுதான் அது. இந்த ரெட் கலர் அதே மாரி இருக்கா? அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நேத்திக்கு எடுத்த புடவையிலும் அதே மாதிரி கொஞ்சம் பிங்க் மாரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ரெட்டை விட பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது. பிங்க் மாரி இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஒரு இமேஜில் வந்து நம்மளை வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி கொடுத்து நம்மளை கொஞ்சம் ஏமாற்றிடுறாங்க அந்த ஆன்லைனில் நம்ம வாங்குறதுல. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற ஒரு விஷயந்தான். இது பிங்க் கலராக இருந்தால் சூப்பராக இருக்கும். ரெட் கலரில் இது ஒரே ஒரு புடவை தான் இருக்குது. வேறு எந்த கலரும் கிடையாது. அதனால் இந்த புடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லாயிருக்கும் அல்லது நல்லா இல்லாமல் போயிடும். அப்படி தான் இது வந்து நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே வரும் பாருங்கள். அப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் இப்படி வெறும் ஒயிட்டாக இருக்குது. இது இப்படி இருக்குது. ஐயோ, எனக்கு இந்த புடவை செலெக்ஷன் பண்ண தாங்க தெரியும். எனக்கு புடவை செலெக்ஷன் பண்ண தாங்க தெரியும். இந்த புடவை மடிக்க தெரியாது. புடவை வந்து கரெக்டாக பராமரிக்கவும் தெரியாது. இது கீழே வருமா மேலே வருமானு தெரியல. அந்த முந்தியே காணோம். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்க. இந்த ரெட் கலரு இதில் இல்லவே இல்லை. அது எங்கே இதில் இல்லைம்மா. இந்த பார்டர் தான் அது. அதுதான் அவ்வளோ பெருசு இருக்கா? அப்போ நான் தான் தெரியாமல் தேடிட்டுருக்கேன்.
அப்போ இந்த ஓரத்தில் இந்த முந்தியிலலாம் அந்த மாதிரி ரெட் கலராக இருக்காதா? ஓகே, இதில் பாருங்கள் வீடு அழகாக இருக்குது. குடிசை வீடு மாதிரி அழகாக இருக்குது இல்லைங்களா? இதிலெல்லாம் நிறைய மனுஷங்க இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது டிசைனு. இது இப்படி காட்டினா தான் கரெக்டு. இதுதான் கரெக்டு. கப்பலாக அது என்னன்னு தெரியல. வீடு மனுஷங்க அப்படின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இதுக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக அந்த புடவை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். யார் கட்டினாலும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமானது இருக்கும். 100 பேர் இருந்தாலும் அந்த 100 பேர்த்த தனியாக அவங்கள மட்டும் ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி இந்த புடவை இருக்கும். ஆனால் அழகாக இருக்குமா இல்லையாங்கிறத அவங்கவுங்கள பொறுத்து. ஓகே, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கே இது கொஞ்சம் நல்லா இருக்குமா இல்லையாங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான் இருக்குது. கட்டி பார்த்தா தான் எதையும் முடிவு பண்ண முடியும். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புடவை செலெக்ஷன் பண்ணுவீங்க? என்ன மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணுவீங்களா? ஏன்னா நான் புடவை செலெக்ஷன் பண்ணி புடவைக்காரருக்கு எனக்கு சண்டையே வந்திருக்குது. அந்த மாதிரிலாம் நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா நான் ஒய்ஃபை கிட்ட வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புடவை கிட்ட வச்சு பார்த்து எடுத்து அப்படி தான் செலெக்ஷன் பண்ணுவேன். அதனால் கடைக்காரருக்கு எனக்கு சண்டை கூட வந்திருக்கு. அப்படி நான் புடவை செலெக்ஷன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி செலெக்ஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். இந்த புடவை எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.